தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நமது தேகத்தில் உள்ள பஞ்சபூத சக்திகள் சரிவு சகிதம் இல்லாமல் ஏற்றம் இறக்கியம் ஆகிவிடும் பட்சத்தில் நமது தேகத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் ஒன்று சுருங்குகிறது அல்லது பிரிகிறது. பிறகு செயல்படாமல் போய் செயலற்று விடுகிறது. இதற்கு என்ன வழி? நமது தேகத்தில் அனைத்து சக்திகளையும் ஊட்டவல்ல பிராணன் ஒன்றுதான். அதில் பஞ்சபூத சக்திகளும் ஒடுங்கியிருப்பதால் வாசியோகத்துக்கு பலம் அதிகம். வாசியோகம் செய்பவர்களுக்கு தேகத்தில் உள்ள அவயங்கள் பிரியும் தன்மையோ செயல்படாமல் போகும் தன்மையோ ஏற்படாது. வீணே சதைக்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கார்கள். ஒரு ஞானியை உருவாக்க பிரம்மம் படாத பாடுபடுகிறது. ஒரு மரத்தை வளர்க்க நாம் எப்படி பாடுபடுகிறோம்? அது வளர்க்க ஆடு மாடுகள் சாப்பிட்டு விடக்கூடாது. இந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி அது மரமாகும் வரை கவனிக்க வேண்டும். அதுபோல் ஞானிகள் உருவாக்குவதற்கு இறைவன் அவர்களை சுற்றி முட்களை உருவாக்கி இவர்களுக்கிடையே ஞானியை உருவாக்குகிறான். முட்களுக்கு எந்த மகத்துவமும் தெரியாதால் அவர்கள் ஞானிகளை போற்றி அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் செய்ய மாட்டார்கள். மாறாக வேலைக்காரனை போல நடத்தி நாய்க்கு உணவு கொடுப்பது போல் கொடுத்து அவர்கள் மதியாமல் இருப்பார்கள். இது இறைவனின் விளையாட்டு. ஏனெனில் இந்த மாதிரி விளைவுகளால் தான் ஞானி விருப்பு வெறுப்புகளை தாண்டி விஞ்ஞானை ஆக முடியும். அவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு பாடம். இதற்கு மாறாக அறுசுவை உணவுடன் அருந்தி மில்லறத்தில் சுக வாழ்க்கை வாழும் ஒருவனுக்கு ஞான வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? பள்ளி கல்லூரிகளில் படிப்பதனால் யாருக்கும் அறிவு வளர்ந்து விடாது. அது சிற்றறிவு. தேகத்தில் உள்ள புலனறிவு வளர்ந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகி போகிறது. அங்கு சில நிகழ்வுகளை பதிவைத்தான் செய்ய முடியும். நம்மை கடைத்தேற வைக்க முடியாது. நமது நெற்றியில் ஒளிவிடும் விளக்கு தான் பேரறிவு. இதை தோற்றுவித்து பெருக்க வைத்தால் தான் உங்களுக்கு பேரறிவு வரும். இதுதான் அறிவுக்கண், ஞானக்கண். இது மிளற எல்லா உண்மைகளும் நீங்கள் உணர்வீர்கள். அத்தில்லாமல் உங்களால் உண்மைகளை உணர முடியாது. கடைசி வரைக்கும் முட்டாளர்களாக இருந்து பூமியில் இரையாக வேண்டியதுதான். விழித்திருங்கள். உங்கள் உயிரை பாதுகாக்காமல் நீங்கள் எதை படித்தாலும் என்ன செய்ய? ஒன்றும் வேலைக்காக. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு என்ன செய்ய? சாகா கல்வியை படியுங்கள். இயேசுநாதர் கூறுவதை கவனியுங்கள். உங்களை பார்த்து கூறுகிறார், உயிர்த்தெழுங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று. நம்மை பார்த்து உயிர்த்தெழுங்கள் என்று கூறுகிறார். ஏன்? நீங்கள் நடமாடி கொண்டு தானே இருக்கிறீர்கள். பின் ஏன் உயிர்த்தெழுங்கள் என்று கூறுகிறார்? நீங்கள் எல்லோரும் மரித்து உள்ளீர்கள். உங்களுக்கு உயிர் இல்லை. இனிமேல் தான் நீங்கள் உயிர்த்தெழ வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள் வாசகத்தை. சித்தர் பெருமக்கள் கூறியதை கவனித்து செயல்படுங்கள். இந்த தேகம் நீங்கள் அல்ல. நீங்கள் எல்லோரும் ஒளிக்கோளங்களின் சிதறல்கள். விண்ணிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் விஷ்ணுலோகம், சிவலோகம், சித்திரலோகம், கந்தர்வலோகம், இந்திரலோகம், இப்படி பல லோகங்களிலிருந்து வந்தவர்கள் தான் நீங்கள். உதாரணமாக விஷ்ணு லோகத்துக்கு வந்தவர் தான் ராமானுஜர். அவர் கடைசி வரைக்கும் விஷ்ணுவையே சார்ந்து விஷ்ணு லோகத்தை சென்றடைந்தார். இப்படி நீங்கள் எல்லோரும் எந்தெந்த லோகத்திலிருந்து வந்தீர்களோ அங்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்கு ஒளி உடம்பு அவசியம். நெருப்பு மட்டும்தான் மேல் நோக்கி எரியும். அதுபோல் ஒளி தேகம் பெற்றால்தான் மேல் உலகம் செல்ல வழி பிறக்கும். நீங்கள் தியானத்தில் அமர்ந்தவுடன் அதை உணர்வீர்கள். தியானம் செய்ய செய்ய நீங்கள் அந்தரத்தில் மிதப்பதாக உணர்வீர்கள். இதன் அர்த்தம் என்ன? உங்கள் உயிர் விண்வெளியில் சந்தரித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒளி உடம்பிற்கு தேக அவயங்கள் போல கண், காது, மூக்கு இருக்காது. ஆனால் எல்லா தன்மைகளும் உணரும் சக்தி உண்டு. கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை, உணரும் தன்மை அதற்கு உண்டு. இந்த தேகத்திற்குத்தான் கூன், குருடு, ஊன் என்று உண்டு. ஒளி தேகத்துக்கு எந்த ஊனமும் இல்லை. நெருப்பிற்கு ஊனம் உண்டா? நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விடுதலை நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் விடுதலைக்கு மூலாதாரத்தில் உள்ள காற்று மேலே எழுப்பி அடைப்பட்டு கிடக்கும் உச்சிக்குழியை திறந்து அங்கிருந்து அங்கே ஒளி கொடுத்து உயிர் கொடுத்து வளர வேண்டும். அந்த ஒளி பிரகாசம் அடைய உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். உடலை வளர்த்து இறைப்பதை விட உயிரை வளர்த்து ஒளி தேகம் பெற்று அவரவர் லோகம் செல்ல நமக்கு வெகு ஆசையாக உள்ளது. நீங்கள் ஊர் சுற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எல்லா ஊரையும் சுற்றுகிறீர்கள். எங்கு சென்றாலும் கடைசியில் உங்கள் வீடு வந்து சேர்ந்தால் தானே உங்களுக்கு நிம்மதி. நீங்கள் 1000 வர்ணஜாலங்களை உலகில் காணலாம். ஆனால் கடைசியில் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தானே உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். அதுபோல் நீங்கள் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை ஜாலங்கள் செய்தாலும் உங்கள் லோகத்திற்கு நீங்கள் செல்லும் வரை உங்கள் உயிருக்கு நிம்மதி இருக்காது. ஏனெனில் இந்த உயிர் அந்த லோகத்திலிருந்து வந்தது, அங்கே பிறந்தது. அங்கே சென்றால் தான் உங்களுக்கு நிம்மதி. இது மயான பூமி. இங்கு எந்த சுகத்தையும் நீங்கள் தேடவோ அடையவோ முடியாது. இல்லாத ஒன்றை நீங்கள் தேடி அடைய முடியுமா? அந்த சுகத்தை உடல் எந்த சுகத்தையும் அடையாது. ஆத்மா ஒளிக்கு எந்த சுகமும் தேவையில்லை. பின் ஏன் இந்த பஞ்சபோதத்திலும் மாட்டிக்கொண்டு விழிக்கிறீர்கள்?
சிந்தியுங்கள். வணக்கம்.